9 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சா வீடு விளங்குமா? மூதேவி நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு டண்டரக்கற ஆடும். அதுதான் நடக்கும். புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பகுளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படின்னு வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேரு துபாய். சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு? சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னாரு. பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சும்மாவா சொன்னாரு. எப்படியாவது வாழ்க்கையில உழைச்சி முட்டி மோதி முள்ளுக்கு வரலான்னு பார்த்தா நம்மளுக்கு முட்டிட்டு ஒழுக்கு மட்டும்தான் வருது. இதுல எங்க போய் முள்ளுக்கு வருது? அவ பைத்தியம் சார். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பைத்தியங்கிறதுக்காக அவளை தூக்கி கடல்லே சார் போட முடியும்? பாவம். அவ மட்டும் எனக்கு கிடைக்கல, அவளை நினைச்சே நான் செத்துருவேன். நீ நினைக்கிறேன்னு தெரிஞ்சாலே அவ செத்துருவாளே. ஏங்க இந்த பால்கோவா எப்படிங்க செய்யணும்? 1 லிட்டர் பால் வாங்கிக்க, அது 1/2 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி. அட போங்க, இதுக்கு நான் 1/2 லிட்டர் பாலாவும் வாங்கிட்டு போறேன். பிருந்தா பிருந்தா, என்ன பசங்க தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்கங்க. எனக்கு தூக்கம் வரல. உப்புமா செஞ்சு தரட்டுமா? ஹலோ, பிரேக்கப் பண்ணி 2 நாள் ஆச்சுல, இப்ப எதுக்கு கால் பண்ண? இல்ல கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். இப்ப மட்டும் எப்படி இருக்க? நீ கூட தான் நான் இல்லனா செத்துருவேன்னு சொன்னேன். இன்னும் சாகலையா? காதலிக்கிறவனுக்கும் கல்யாணம் முடிச்சவனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? காதலிக்கிறவன் தேனா பேசுவான், கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுவான். அது உண்மைதானே.